அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் NS 200. இப்போ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் கொடுத்தோடனே ஆஃப் ஆகிடும். சரியான முறையில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அப்படியே ஆஃப் ஆகிடும். இதுதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் எம்ஐ லைட் வந்து நமக்கு வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கோம், நார்மலாகவே இருக்குது அப்படின்றது தான் காட்டும். இதே போல் ரேஸ் கொடுத்தாலே நமக்கு வந்து இப்படி விட்டு ஆஃப் ஆகிடும். இதுதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லோ ஸ்பீட்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ஸ்லோ ஸ்பீடில் நார்மலாக ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். இதுதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இதுதான் என்னென்னு நம்ம செக் பண்ண போகிறோம். வந்து ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்குறோம். கரண்ட் வந்து சரியான முறையில் வரல. இப்போ இது வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை, இருந்தாலும் அது வந்து ரேஸ் கொடுத்தா கரெக்டாக இது என்ன ஃபால்ட்டு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கணும். கரண்ட் வந்து விட்டு வருது, ஒரு டைம் வருது, ஒரு டைம் வரல. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் காயிலுக்கு வர அந்த லைன் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ட்வின் ஃப்ளக்கு, அதுபோல் ரெண்டு ஒரே பவர் காயிலில் 2 கரண்ட் வர மாதிரி வரும். அந்த காயில் தான் வந்து இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ அதுதான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் காயில் வந்து கழட்டி வோல்ட் வருதான்னு செக் பண்ணோம். இது செக் பண்ணும்போது இந்த கப்ளரோட பின்னை பார்த்திங்கன்னா தவறுதலாக கழட்டி மாட்டும் போது, இது புதுசு தான் போட்டிருக்காங்க. புதுசு போடும்போது இந்த பின் வந்து கனெக்ட் பண்ணும்போது லைட்டாக அந்த பிளாஸ்டிக் சிலிவ் சைடு ஒதுங்கிடுச்சு. இப்போ இது வந்து கரெக்டான முறையில் அதை நம்ம செட்டிங் பண்ணி இதை மாற்றணும். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளாஸ்டிக் சிலிவில் போய் ஏறிக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து வோல்ட் வந்து சரியான முறையில் வோல்ட் போகாது. நம்ம லோடு கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு மிஸ் ஆகும் வோல்ட்டு. அப்போ அதனாலேயும் நமக்கு வந்து ஸ்பார்க் வந்து கிடைக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது ஒரு தகவல். இப்போ பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக ரெடி பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம். இந்த வண்டியில் பவர் காயில் வந்து மாற்றிருக்கோம். இந்த பவர் காயில் பார்த்திங்கன்னா பவர் காயிலோட பார்ட் நம்பரு, இது வந்து சிங்கிள் பவர். இந்த பவர் காயில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வேறு ஒரு நண்பர் மாற்றிருந்தார். இப்போ நம்ம அடிஷ்னலாக இந்த ஒரு பவர் காயில் மாற்றிருக்கோம். இந்த பவர் காயிலோட பார்ட் நம்பரு, பவர் காயிலோட ரேட்டு, இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே மாற்றின பவர் காயிலோட பார்ட் நம்பரு, அதனோட பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா NS 200. இப்போ பவர் காயில் மாற்றிட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வண்டி பக்காவாக ஃபுல் த்ராட்டில் ஆகுது. இப்போ இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் எம்ஐ லைட்டு எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பவர் காயில் வந்து மட்டும்தான் மாற்றிருக்கோம். இந்த சின்ன பவர் காயில் மட்டும் ஒன்று மாற்றிருக்கோம். இதுதான் இந்த வண்டியில் ஃபால்ட்டு. ஏன்னா கரண்ட் வந்து சரியான முறையில் வரல, அதனால் இந்த பவர் காயில் மட்டும் மாற்றிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த வண்டிக்கு இதே கம்ப்ளைண்ட்டுக்காக ஏற்கனவே இந்த பவர் காயில் 2 லைன் வர பவர் காயில் மாற்றிருக்காங்க. இதை மாற்றியும் கரெக்டான முறையில் அட்டன் ஆகலை. அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொண்டு வந்தது அதை பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த கப்ளர் வந்து கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தவறுதலாக மாற்றி சொல்லியிருந்துருக்காங்க. அதையும் ரெடி பண்ணி போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பவர் காயிலுக்கு வர அந்த பார்ட் நம்பரு. இப்போ இந்த பவர் காயிலுக்கு வர பார்ட் நம்பர், இது பார்ட் நம்பரு, அதனோட MRP. இப்போ இது போல் வண்டி த்ராட்டில் ஸ்லோ ஸ்பீட் நல்லா ஓடுது, த்ராட்டில் கொடுத்தா வண்டி அடைக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்கு இது போல் பவர் காயில் செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு தகவல். நன்றி, வணக்கம்.